கதை நேரம். இன்றோடு கதை. ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் நிறைய பசங்க படிக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 10 பேரை ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த போல் நாங்கள் அனுப்ப போகிறோம். இதில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதில் கலந்துக்கலாம். அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் நம்மளால் ரிட்டன் எப்போ வருவோம் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வரும்போது தான் வருவோம். அதை வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதில் ஒரு பையன் பேர் ஆகாஷ். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான். அம்மா நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது, உன்னை நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா நீ தான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன். நீ எதாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா அதை இங்கேருந்தே கண்டுபிடி. அதுக்கு என்ன காசு ஆகுமோ அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவன் சொல்லியிருக்கான், இல்லை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இங்கே ரொம்ப பொல்யூஷனாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குது. எனக்கு இங்கே மைண்டு ஒரு சைலண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு மைண்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நான் அங்கே போகிறேன். அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மா கிட்ட எவ்வளவோ அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அவங்க அம்மா எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தான் வின் பண்ணியிருக்கான். அப்போது சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இவங்க காசெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து விட்டாங்க. இவனும் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் பே பண்ணி இவனும் கிளம்பிட்டான். அங்கே போனதுக்கப்புறம் 2 days அவன் செம்ம ஜாலியாக இருந்திருக்கான். ரொம்ப ஜாலியாக அந்த இருக்கிற 10 பேரோட அவன் ஒரு 2 days ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஏன் அப்படின்னா எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அவன் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்கக்கிட்ட அதிகமாக பேசினாலும் காற்றுல பறந்துடும். ஸோ அதனால் அவங்களால பேசவும் முடியாது. அதனால் அவன் ஒரு 2 நாள் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறான். 3ஆவது நாள் ஆன உடனே அவங்க அம்மா ஞாபகம் அவனுக்கு வருது. ஐயோ என்னடா இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கே, நம்மளால் எதுவுமே பேசிக்கவே முடியலையே, நம்ம அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கே, யார்கிட்டையும் பேசிக்க முடியல, நம்ம இதே வீட்டிலே இருந்திருக்கலாமோ, டிவி பார்த்துருப்போம், மொபைல் பார்த்துருப்போம், எங்கன்னா வெளியே போயிருப்போம், இப்போ எதுவுமே பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அவன் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருந்திருக்கான். இவங்க 10 பேர் போன ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து இவன் தனியாக இது ஞாபகம் அவன் நடந்து போனதுனால அந்த 10 பேரை விட்டு தனியாக போயிட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. அவன் இருட்டை பார்த்துட்டு பயந்துட்டான். அப்போ தான் அவனுக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம தனியாக வந்துட்டோம், நம்மளோட கேங்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு எப்படி போகணுன்னு தெரியல. அச்சச்சோ நம்ம ரொம்ப தூரமாக வந்துட்டோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி போகிறது அந்த இடத்துக்கு அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. சரி நடந்து போயிட்டே இருப்போம்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போக போக பார்த்தோன்னா பெரிய பெரிய பாறாங்கல், பெருசு பெருசாக மலை போல் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். என்னடா இது ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்குது, அதை விட பெரிய பெரிய கல்லுமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் அது மேலே இது மேலே தெரியாமல் ஏறி போயிட்டே இருக்கான். அப்படி ஏறி போகும்போது ஒரு கல் மேலேருந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து முடிச்சு பார்த்தா தான் தெரியுது அவன் பெட்லேருந்து கீழே உருண்டு படுத்துட்டான்ட்டு. அப்போ தான் நினைக்கிறான், ஓஹோ இது கனவா, இனிமேல் நம்ம கண்டிப்பாக எங்கேயுமே போகக்கூடாதுடா, அம்மா கூடயே இருந்தோம், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி அம்மா விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்துட்றான். தேங்க்யூ.